அத்தியாயம் 66. மாதவனும் நந்தினியும் வெகு தொலைவிற்கு ஒன்றாக பயணம் போனால் இருவர் மனமும் கொஞ்சம் அமைதியாகும் என அனுப்பி வைத்தார் மங்கையர்க்கரசி. ஆனால் போன இடத்திலும் இருவருக்குள்ளும் சண்டைதான் வந்தது. இப்பொழுது நந்தினி அமைதியாக இல்லாமல் எதிர்த்து பேச ஆரம்பிக்க மாதவன் கடுப்பாகி போனான். செல்ல கோபங்கள், செல்ல சண்டைகள் என்றெல்லாம் இல்லாமல் வாக்குவாதங்கள் முற்றி போகும் அளவிற்கு இருவரும் சண்டை போட்டுக் கொண்டார்கள். உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லைங்க. ரகு மாமா என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருந்தா எப்போவோ பண்ணியிருக்க போகிறாரு. அவருக்கு யாரோட சம்மதம் வேணும்னு கூட அவசியம் இல்லை. அவரோட நிழலில் நான் அந்த வீட்டில் தான் இருந்தேன். அப்போவே அவர் மனசில் உள்ளதை சொல்லி என்னை கல்யாணம் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும். ஆனால் அவர் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உங்கள் கூட கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்க அம்மா கிட்ட மோசமாக ஐடியாலாம் கொடுத்து அவரை இன்னும் கஷ்டப்படுத்தியிருக்கீங்க. ஓஹோ, உன் மாமா கஷ்டப்படுறது தெரியுது, நான் கஷ்டப்படுறது உனக்கு தெரியலையா? அவரை கஷ்டப்படுத்துறது நீங்க தாங்க. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத நந்தினி. அவன் மனசுல நீ இல்லைன்னா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழறதுக்கு என்ன? ஏங்க, அவர் மனசுல நான் இருக்கேன்னு அவர் உங்ககிட்ட வந்து சொன்னாரா? ஏன் சொல்லாம? அதான் நீயும் அவனும் ஒரு நாள் பேசிட்டு இருந்தீங்களே, எல்லாத்தையும் நான் கேட்டேன். என்னங்க இது இப்படி ஒரு மோசமான பழக்கம் உங்களுக்கு? நாங்க பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்குற அளவுக்கு உங்களோட புத்தி மழுங்கி போச்சா? வார்த்தையை விடாத நந்தினி. நான் ஒன்றும் ஒட்டு கேட்கலாம், உங்க பின்னாடி வரல. நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, நான் வர்றப்போ கேட்டேன், அவ்வளோதான். அதனால தான் இப்போ இந்தளவுக்கு பிரச்சனை பண்ணுறீங்களா? ஆமான்னு வச்சுக்கோ. ஒரு கல்யாணமான பொண்ணை எப்படி அவன் தன் மனசில் நினச்சிட்டு இருக்கலாம்? இது தப்புன்னு உனக்கே தோணலையா நந்தினி? இந்நேரம் அவன் சட்டையை பிடிச்சி நீயே கேட்டிருக்கணும். அவர் சின்ன வயசுலேருந்து என்ன விரும்பினவர். அவர் மனசில் உள்ள அன்பு, காதல் மட்டும் கிடையாது, எவ்வளவோ இருக்கு. அதையெல்லாம் உடனே தூக்கி போடுங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி இருக்கிற ஒரு அன்பினால தான் எனக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமையணும்னு உங்கள் கூட கல்யாணமே பண்ணி வச்சாரு. எப்படி என் மேலே எந்த விதமான பாசமும் செலுத்தாதீங்கன்னு நான் சொல்லுவேன்? போதும், இதுக்கு மேலே எனக்கு பேச விருப்பமில்லை என அமைதியாக பெட்டில் அமர்ந்து விட்டாள். உனக்கு இப்போவும் ரகுதான் முக்கியம், அப்படித்தானே நந்தினி? நீங்கள் பேசுகிற வார்த்தை சரியா இல்லை. அதனால் எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. நான் ஏன் நந்தினி அமைதியாக இருக்கணும்? நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணை இன்னொருத்த மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அவர் வந்து என்கிட்ட தப்பாக பேசினாரா? இல்லை என் கையை பிடிச்சி இழுத்தாரா? இல்லை என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாரா? இல்லை என்கிட்ட ஏதாவது முறைகேடாக நடந்துக்கிட்டாரா? அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறாரு. நீங்கள் தான் கண்டதையும் போட்டு மனசில் குழப்பிக்கிட்டு என்னையே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் பண்ணுறது டார்ச்சரா உனக்கு? இதுக்கு மேலே பேச வேணாம், அமைதியாக இருங்க என போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்து விட்டாள். நல்ல வேளை, இவர்கள் இருவரும் ஹோட்டலில் அறையெடுத்து தங்கியிருந்தனர். சொந்தக்காரர்கள் வீட்டில் இப்படி சண்டை போட்டிருந்தால் மொத்தமாக எல்லாம் மங்கையர்க்கரசி காதுக்கு போயிருக்கும். மாதவனுக்கு நந்தினி மேல் உள்ள கோபத்தை விட ரகு மேல்தான் கோபம் அதிகமானது. அவனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜை தட்டி விட்டான். இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா ரகு? கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நந்தினியை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எங்கள் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டு இருக்கேன் நீ. இப்போ சந்தோஷம் தானே என வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப அதை கேட்ட ரகுவுக்கோ தூக்கி வாரி போட்டது. ரகு மாதவனுக்கு ஃபோன் செய்ய மாதவன் ஃபோனை எடுக்காமலேயே போய்விட்டான். எப்படியும் மறுநாள் காலை கிளம்பி போய் நந்தினியிடமும் மாதவனிடமும் அமர்ந்து பொறுமையாக பேசி புரிய வைக்க வேண்டும் என்ற நினைவோடு ரகு உறக்கத்தை தேட வழக்கம் போல உறக்கம் வராமல் பர்சில் உள்ள நந்தினியின் புகைப்படத்தை எடுத்து பார்த்து கொண்டிருந்தான். காயத்ரிக்கு வளைகாப்பு செய்ய வேண்டும் என்ற பேச்சு ஓடியது. ரகு அவசர அவசரமாக மாதவனை பார்க்க கிளம்பினான். அவர்கள் வெளியூர் போயிருப்பது இவனுக்கு தெரியாது. அதனால் மங்கையர்க்கரசியின் வீடு நோக்கி தனது பைக்கை செலுத்தினான். அங்கு போனதும் தான் அவர்கள் இல்லை என்று செய்தி அறிந்து கொண்டு பின்பு வருகிறேன் என சொல்ல, ஏன்பா ரகு, உன்னாலதான் அவங்களுக்குள்ள ஏதோ சண்டைன்னு எனக்கு தெரியுது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்படி நிம்மதி இல்லாமல் அவளை வாழ விடாமல் பண்ணுறதெல்லாம் நியாயமாவா இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, நீ கொஞ்சம் விலகித்தான் இரேன் என மூஞ்சியில் அடித்தது போல மங்கையர்க்கரசி தனது மகனின் வாழ்வுக்காக இன்னொரு மகன் போன்றவனின் மனதை சுக்கு நூறாக உடைக்க அவன் அமைதியாக தலையை அசைத்துவிட்டு கிளம்பி போனான். தனது நண்பர்களிடம் போய் பேசிக் கொண்டிருந்து விட்டு ஏற்கனவே நண்பன் சொன்ன வெளிநாட்டு வேலைக்கு அப்ளை செய்வதற்காக முயற்சி செய்தான் ரகு. வெளிநாடு போக நேர்முக தேர்வு என்று ஒன்று நடக்க அதற்கும் தன் பெயரை கொடுத்துவிட்டு வீட்டில் எதையும் சொல்லாமல் காயத்ரியின் வளைகாப்புக்கு என்னென்ன செய்யலாம் என்ற பிளானில் கலந்து கொண்டான். அன்னலட்சுமி சந்தோஷமாக அந்த பிளானை போட முத்துலட்சுமியும் நெஞ்சம் இடிந்து போய் அமர்ந்திருந்தார். தன் மகனுக்கு இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்க மாட்டேங்கிறதே என்ற கவலையோடு. சொல்லுங்கப்பா, இதுக்கு மேலே நீங்கள் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? எதுக்கு கர்ப்பம் கலைக்கிறதுக்கான மாத்திரையை அம்மா சாப்பிட்றாங்க? அவசரமாக மனைவியின் பக்கம் போன நாகராஜன் அவர் தலையில் கை வைத்து, ஆமாம், உங்களை பெற்றதுக்கு நீங்கள் எங்கள் 2 பேரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க. நானும் என் பொண்டாட்டியும் என்ன பண்ணுவோம்? எங்களுக்கும் மகன் மகள் கூட இருக்கணும்னு ஆசை இருக்காதா? வயசு என்ன ஆகுது? இந்த வயசில் குழந்தை பெற்று என்ன பண்ண போகிறீங்க? வயசானா என்ன? எங்களுக்குன்னு இந்த உலகத்தில் சொல்லிக்கிறதுக்கு ஒரு உயிர் இருக்கணுமேனு தான்.
உங்களை மாதிரி பெத்தவங்களை விட்டுட்டு போகிற பிள்ளையா இல்லாமல் நல்ல பிள்ளையா என் பிள்ளைய நான் வளர்த்துக்கிட்டு வருவேன் என வெட்டி வீரப்பாக பேச கிருஷ்ணவேணியும் வாயை திறந்தார். அந்த குழந்தை எப்பவோ கலைஞ்சிருச்சு என சொல்லிவிட்டு வாயை மூடிக்கொண்டார். அதற்கு உடனே அழுது தீர்ப்பது போல நாகராஜன் ஆக்டிங்கை போட அவரது பர்ஃபார்மன்ஸை பார்த்து மகன் மருமகன் கூட பரிதவித்து போனார்கள். அப்பா, நாங்கள் பேசுனது தப்புதான்ப்பா. என்ன பண்ண சொல்கிறீங்க? எங்களுக்கு வெளிநாட்டு வாழ்வு அங்கேயே பழகி பிடிச்சி போச்சு. அதை விட்டுட்டு இங்கே வந்து வேலை பார்த்து கொஞ்சம் சம்பளத்தை வாங்கி குடும்பத்தை எப்படி ஓட்ட முடியும்? எங்களுக்கும் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்களோட வாழ்க்கையை நாங்கள் பார்க்க வேண்டாமா? எல்லோருக்கும் அங்கே தான் நல்ல கல்வி கிடைக்குது, நல்ல வேலை கிடைக்கும், அவங்களோட லைஃப் நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் போகும். உங்களை குறை சொல்லலையே. நீங்கள் எப்போ வேணால் இந்த வீட்டுக்கு வரலாம் போகலாம். ஆனால் இங்கே நடக்கிறத பற்றி எந்த குறையும் என்கிட்ட கேட்காதீங்க என்பதோடு முடித்து கொண்டார் நாகராஜன். தன் மனைவியை பார்த்து, ஏமா என்கிட்ட சொல்லலை என கேட்டு மீண்டும் கதறி கதறி அழுவது போல பர்ஃபார்மன்ஸ் போட மகன் மருமகள் எல்லோரும் நம்பி அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு போனார்கள். இந்த கண்டத்திலிருந்து தப்பியாயிற்று. அடுத்து போய் கேமராவை வாங்கி விடுவோம் என கேமராவை வாங்குவதற்காக போக கோகிலாவோ அவரது வண்டியை தெருவில் பார்த்ததுமே வீட்டை பூட்டிவிட்டு பக்கத்து வீட்டில் போய் அமர்ந்து விட்டார். வந்து தேடி பார்த்தவர் ஃபோன் செய்துவிட்டு கிளம்பி போக பக்கத்து வீட்டிலிருந்து வந்த கோகிலாவுக்கு வயிற்றில் புளியை கரைத்தது. எதை சொல்லி இந்த மனுஷனிடமிருந்து நான் தப்பிப்பேன்? இவ வேற ரொம்ப அதிகாரம் பிடிச்சவனாச்சி. புலம்பிக் கொண்டே தனது பட்டன் ஃபோனில் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கும் நாகராஜன் ஃபோன் காலை எடுக்காமல் மொத்தமாக ஆஃப் செய்து போட்டுவிட்டாள். இந்த கழுசரை பிடிச்ச சனியை எங்கே போச்சுன்னு தெரியலையே. குடிசை வேற பூட்டு போட்டு வச்சிருக்கு. சரி, நைட்டுக்கு வந்து பார்ப்போம் என நாகராஜன் கிளம்பிவிட்டார். பிரபு வேறொரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலைக்கு சேர்வதற்கு தயாராக இருக்க சிவனேசன் தான் இருவருக்கும் வருமானம் போதாது என்ற கவலையில் இருந்தார். அகிலா தனக்கு தெரிந்த பைக் கம்பெனி ஒன்றில் வேலை வாங்கி கொடுக்க, அதுவும் வீட்டுக்கு பக்கமாக இருக்க பிரபுவுக்கு இன்னும் வசதியாய் போனது. மனைவி என்ற ஒருத்தி வீட்டில் இருக்கவும் பிரபுவுக்கு வீடே அழகாகி போன உணர்வு. காதல் மனைவியுடன் செல்ல சண்டைகள், கோபங்கள், கொஞ்சல்கள் என அவனது நாட்கள் சந்தோஷமாக இறக்கை கட்டி கொண்டு பறக்க ஆரம்பித்தது. அடிக்கடி வெளியே போனார்கள், ஆசை தீர பேசினார்கள், அன்போடு கைகோர்த்து கொண்டார்கள், ஒருவரையொருவர் அரவணைத்து கொண்டார்கள், மூச்சு முத்த போர் கொண்டார்கள், கட்டில் களையிழந்து போகும் அளவுக்கு கட்டில் போர் கொண்டார்கள். சந்தோஷமாக வாழ்க்கையின் பக்கங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ராஜதுரை அன்றைக்கு சரக்கு பாட்டிலும் கோபமுமாக இருந்தவன் இன்று வந்து சேர்ந்தான் மைதானத்திற்கு. பயிற்சியை முடித்த கவிதாவும் அவசர அவசரமாக வீட்டுக்கு நடக்க காரை அவள் அருகே நிறுத்திவிட்டு, என்ன ரொம்ப கோபமா இருக்க, உள்ளே இரு போகலாம் என கூப்பிட அவசர அவசரமாக தனது கையில் இருந்த மோதிரத்தை கழற்றி அவனது மூஞ்சியிலேயே வீசிவிட்டு வேக வேகமாக நடந்தாள் கவிதா. கடுப்பாகி போனவன் காரை நிறுத்திவிட்டு அவளை இழுத்து அவளது கையில் மோதிரத்தை மாட்டிவிட்டவன், இதை நான் எனக்காக போட்டுக்க சொல்ல மாட்டேன். போடலைனா உன் வீட்டில் உனக்கு தான் பிரச்சனை. யோசிச்சு முடிவிடு. சும்மா வீம்புக்கு எங்கிட்ட ஏறிக்கிட்டு வராத என்றவன் மீண்டும் காருக்கு போய் பீர் பாட்டிலை எடுத்து வாயில் சரிக்க கடுப்பாகி உச்சு கொட்டியவள், அந்த பீர் பாட்டிலுக்கு இந்த மோதிரத்தை மாட்டி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? எதுக்கு என் வாழ்க்கையில் வந்தீங்க? மேடம், கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பேசுங்க. நான் யார் வாழ்க்கையிலையும் வரல. உங்களைத்தான் உங்கள் வீட்டு ஆளுங்க பணத்துக்காக என்கிட்ட பிடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க. உண்மை அதுவாகினும் அவன் சொல்லுகையில் அவளுக்கு உள்ளுக்குள் குத்தத்தான் செய்தது. அப்படி இருந்தா உங்களுக்கு விருப்பமில்லாத கல்யாணத்தை ஏன் பண்ணிக்கிறீங்க? நிறுத்திட்டு போக வேண்டியது தானே? உனக்கு எப்படி உன் வீட்டு ஆளுங்க ப்ரெஷர் பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் எனக்கும் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் ஒரு ஆளை வச்சுட்டா என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் இஷ்டத்துக்கு இருக்கலாம். இதுதான் என்னோட முடிவு. அதனால தான் அன்னைக்கு மோதிரத்தை உன் கையில் போட்டேன். உங்கள் வீட்டு ஆளுங்களை சமாளிக்கிறதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க போறேன்னு சொல்கிறீங்க. இது உங்களுக்கு நியாயமாக இருக்கா? நான் யாரையும் வலுக்கட்டாயமாக பிடிச்சு மோதிரத்தை போட்டு விடலை. வலுக்கட்டாயமாக தாலியும் கட்ட போகிறது கிடையாது. உங்கள் வீட்டு ஆளுங்க உன்னை பிடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க. என் வீட்டு ஆளுங்க என்னை பிடிச்சு நிறுத்தி வச்சுருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். 2 பேரில் யாருக்கு இதை தூக்கி எறிஞ்சிட்டு போகணும்னாலும் போகலாம். என்னோட சூழ்நிலையை வச்சு என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறீங்கல்ல ராஜா நீங்கள்? ஆமாண்ணே வச்சுக்கோ. உன்னையை போய் பார்க்க வந்தேன் பாரு என்றவன் அவளுக்கு வாங்கி வந்திருந்த 2 செட் உடைகளை அவளது மூஞ்சியில் தூக்கி எறிந்துவிட்டு காருக்குள் ஏற அவளோ அந்த உடைகளை கையில் கூட எடுக்காமல் அவசரமாக கிளம்பினாள். கார் கண்ணாடியில் அதை பார்த்தவன் 4 குத்து குத்தி காரை அவளது வீட்டை நோக்கி விட்டான். கவிதா தன் வீட்டுக்கு போகாமல் பூவரசியின் வீட்டுக்கு போய்விட்டாள். கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருக்கலாம் என போனாள். ஆனாலும் அவர்களுடன் எந்தவித கஷ்டத்தையும் பரிமாறாமல் சந்தோஷமாக பேசி முடித்துவிட்டு வீட்டுக்கு வர அவளது வீட்டு வாசலில் நின்றிருந்தது ராஜதுரையின் கார். பயந்து போனவள் அவசரமாக உள்ளே போட அவளது தாயோ பார்வையில் 10,000 பத்ரகாளியை நிறுத்தி கொண்டு நின்றிருந்தார் இவளை முறைத்து பார்த்தபடி. மணிவேலுக்கு பூவரசியிடம் அந்த கலவரத்தை பற்றி சொல்வதற்கு மனம் இருந்தாலும் சொல்வதை நினைத்தாலே கொஞ்சம் பயம் வந்து சேர்ந்தது. அவளது வீட்டு ஆட்கள் வேறு 2 நாட்களாக எந்த பிரச்சனைக்கும் போயிடாதீங்க, கவனமாயிரு கவனமாயிரு என்று சொல்ல சொல்ல இவனுக்கு உள்ளுக்குள் வயிற்றில் புளியை கரைத்தது.
வாங்கின அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாலும் அன்னைக்கு போலீஸில் மாட்டிக்கிட்டப்போ அவங்க தான் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. திரும்ப ஒரு உதவியை நாம் செய்தே ஆகணும் என மனதில் போட்டு குழப்பிக் கொண்டவன் உண்மையை சொல்லலாம் என போனை அடிக்க பூவரசியின் குரலை கேட்டதும் சொல்லப்போன வார்த்தைகள் எல்லாம் வாசல் வழியே ஓடிவிட்டது. நார்மலாக பேசி முடித்தவன் போனை வைத்து விட்டான். பூவரசியோ கல்யாண கனவுகளில் மிதந்து கொண்டிருந்தாள். சிலம்பு, அபர்ணா இருவரும் இப்பொழுதே தங்களது வாழ்க்கைக்கான பல திட்டங்களை போட்டுக்கொண்டிருக்க, தனத்துக்கோ கல்யாணம் முடியட்டும், எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும் என்ற நினைப்பில் ஒவ்வொரு நாளும் பல்லை கடித்து கொண்டு அனைத்தையும் பொறுத்து கொண்டார். அத்தியாயம் 67. ரகு முன்பு கோபமாக நின்றிருந்தார் கோதண்டம். மாமா, இதில் நீங்கள் கோபப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன ரகு நினச்சிட்ருக்கே நீ? ஏற்கனவே நான் உங்கள் அம்மா 2 பேரும் பிடிச்ச பிடிவாதத்தில் தான் உன்னோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. இது போதாதுன்னு இப்போ உன் அம்மா எவ்வளவு ஆசைகளை உன் கல்யாணத்தை நோக்கி வச்சுருந்தா நீ ஃபாரின் போறேன்னு வந்து நிற்கிறேன். இங்கே பாருங்க மாமா, என்னால் இந்த ஜென்மத்தில் நந்தினியை மறந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட முழு மனசோட வாழ முடியும்னு தோணலை. நான் இங்கே இருக்கிறதுனால நந்தினி வாழ்க்கையும் பிரச்சனையாயிட்டே வருது. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தான் அம்மா கிட்டே எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு என் மனசை மாற்றலான்னு நினைக்காதீங்க. என் முடிவு மாறாது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்து சொல்கிறதுக்கு என்கிட்ட ஏன் வரீங்க என கோதண்டமும் கோமப்பட, மாமா சொன்ன புரிஞ்சுக்கோங்க, என் மனசு மாற மாட்டேங்குது. என்னால் நந்தினியை தவிர வேற பொண்ணை நினச்சி கூட பார்க்க முடியாது. இவ்வளவு வாய் வக்கனையாக பேசுகிற நீ அவளையே கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டியது தானடா. எங்களோட கல்யாணம் காதலால் நடக்கணும்னு நினச்சேன். அதை விட்டுட்டு 4 பேரோட கெடுபிடியாலையும் சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் நடக்கணும்னு நினைக்கவே இல்லை. என்ன பெரிய சந்தர்ப்ப சூழ்நிலை? மாதவனுக்கும் நந்தினிக்கும் எப்படி கல்யாணமானது? அவளோட சூழ்நிலை சரியில்லை என்கின்ற ஒரு காரணத்தை வைத்துத்தானே. அதுக்கு நீயே அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா இப்போ அவளும் சந்தோஷமாக இருந்திருப்பா, நீயும் சந்தோஷமாக இருந்திருப்ப. உன் அம்மா, நான் எல்லோருமே சந்தோஷமாக இருந்திருப்போம். எப்படி மாமா, நந்தினி மனசில் நான் இல்லாதப்போ அவள் கழுத்தில் என்னால் தாலி கட்ட முடியும்? மாதவன் கட்டலை, அவன் மட்டும் தானே நந்தினியை லவ் பண்ணா. நந்தினி பண்ணலையே. ஆனால் சூழ்நிலை சரியாக வரவும் பிள்ளைக்காக அவள் கல்யாணத்தை ஒத்துக்கிட்டா. இப்போ ஒழுங்கா வாழலையா? அது போல தாண்டா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவள் மனசை மாற்றுறதுக்கு என்ன? இப்படி ஆளாளுக்கு இருக்கிற சூழ்நிலையெல்லாம் சிக்கல் பண்ணி வச்சுட்டு குத்துது குடையுதுன்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் போக நினைக்கிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, சொல்லிட்டேன். மாமா, நான் வேலைக்கு போகிறேன், அவ்வளவுதான் என ரகு கோபமாக போக, கோதண்டம் ஒரு பக்கம் முறுக்கி கொண்டு போக, விஷயத்தை அறிந்து கொண்ட முத்துலட்சுமி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காத குறைதான். இப்போ யாருக்கு பணம் சம்பாதிக்க நீ வெளிநாடு போகிறேன்னு நிற்கிற? கல்யாணம் பண்ணி புள்ள பற்றி தருவேன்னு பார்த்தா வெளிநாடு கிளம்பி நிற்கிற நீ. ஒழுங்கா அடங்கி வீட்டில் இருந்துட்டு ரகு. என் கோவத்தை கிளப்பாத. என் செய்தி தெரியும்ல. அம்மா, நான் இங்கே இருந்தால் நீங்கள் கல்யாண பேச்சை எடுத்து எடுத்து நமக்குள்ளே வீணான பிரச்சனை தான் வரும். அதுக்கு நான் அங்கே போய் வேலை பார்க்குறேன். எவ்வளோ நாளைக்கு? ஆயுசு முழுக்கவா? ஒன்றுக்கிட்டையா கிடக்கத்தான் ஒத்த பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கேனாண்ணா? இதை எங்கே போய் சொல்ல? கடவுளே, இவனுக்கு ஏன் புத்தி இப்படி வேலை செய்யுது? புலம்பி தீர்த்தும் அவனிடம் எதுவும் வேலைக்காகவில்லை. அவன் பிடிவாதம் பிடிக்க அவர் அதற்கு மேல் பிடிவாதம் பிடித்தார். அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போ என்றார். வீட்டில் இதனாலேயே தினம் தினம் சண்டை நடந்தது. மாதவன், நந்து இருவரும் வீடு வந்து சேர்ந்தனர். அவர்கள் நடந்து கொண்ட விதத்தில் ஏன் அவர்களை ஒன்றாக அனுப்பினோம் என மங்கை வருத்தப்படும் அளவுக்கு இருந்தது அவர்களின் நடவடிக்கை. குரு வேறு, ரகு ரகு என எதற்கெடுத்தாலும் அவன் பெயரையே சொல்ல அதை கேட்ட மாதவனுக்கு இன்னும் கடுப்பு வந்ததுதான் மிச்சம். என்னடா எதுக்கெடுத்தாலும் ரகு ரகுன்னு? உனக்கு நான் அப்பனா இல்லை அவனா? சிறு பிள்ளையிடம் இப்படியா பேசுவது? ஆனாலும் பேசினான். அதை கேட்ட நந்தினி, மங்கை இருவரும் அவனிடம் சண்டை போட்டார்கள். ஏற்கனவே நடந்த சண்டையில் இருவரின் படுக்கைகளும் அறைக்குள் பிரிந்து கிடக்க அதில் வேறு மனுஷன் கடுப்பாகி போனான். 3வது மனுஷன் ஒருத்தருக்காக நாம் ஏன் பிரிஞ்சிருக்கணும் என்ற எண்ணத்தில் மாதவன் சண்டை போட, அவனோடு கட்டிலில் ஒன்றாக இருக்கும் அளவுக்கு நந்து மனம் சரியாக இல்லை. அதனால் அமைதியாக கடந்து விட்டாள். காதல் பசி, கட்டில் பசி, ரகுவால் போடும் சண்டை என நாட்கள் நகர, இதனால் பிள்ளை பாதிக்கக்கூடாது என நந்தினி முடிந்த அளவுக்கு குருவை நல்லபடியாக பார்த்து கொண்டாள். ரகு வெளிநாடு போவது பற்றி காயத்ரி சொல்ல அவனோடு பேச நினைத்தாள். நாட்கள் எல்லாம் ஒரே மாதிரி அழுத்தமாக போனது. அன்றைக்கு நந்து, குரு இருவரும் குருவுக்கு பள்ளிக்கு வேண்டிய உடைகளை எடுக்கப் போக எதேச்சையாக முத்துவை பார்க்க நேர்ந்தது. கடை என்று கூட பார்க்காமல் கத்தி தீர்த்தார். ஒரு புருஷனுக்கு 2 பேரை கட்டிக்கிட்டு நீ நல்லா தாண்டி இருக்க. ஆனால் உன்னையே நினச்சிக்கிட்டு என் புள்ள வாழ்க்கை தாண்டி நல்லா இல்லை. உனக்கு என்ன கவலை? அவசரத்துக்கு ஒருத்தங்க கூட பிள்ளை, ஆசைக்கு ஒருத்தங்க கூட கல்யாணம். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. ஊரில் எவ்வளவுக்கோ சாவு வருது, உனக்கு ஒன்றும் வரமாட்டேங்குதே. நந்துவின் கண்கள் குளம் கட்டி நின்றது. குரு இருக்கான், கொஞ்சம் அமைதியாக இருங்க என எவ்வளவோ நந்தினி சொல்ல, உன்னால தாண்டி எல்லாம் என அடிக்க போய்விட்டார். நல்ல வேளை அந்த கடைக்கார பெண் அவரை தடுத்து கிளம்ப சொன்னார். இல்லையெனில் போலீஸை கூப்பிட போவதாகவும் சொல்ல நந்தினியை முறைத்து கொண்டே போனார். நந்தினி காயத்ரியிடம் முத்துலட்சுமி நடந்து கொண்டதை சொல்லி புலம்ப, அவள் வழியாக விஷயம் கோதண்டம் காதுக்கு போனது. கோதண்டம் முத்துலட்சுமியை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டார். ரகு வாழ்க்கை வீணா போனதுக்கு நாம 2 பேரும் கூட ஒரு வகையில் காரணம்.
நந்தினிக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு மணவரை வரைக்கும் கூட்டிட்டு போனது நீயும் நானும். இதுல ரகுவோட தப்பும் நந்தினியோட தப்பும் எதுவும் இல்லை. நந்தினி நமக்கு பயந்து செஞ்சா, ரகு உனக்கு பயந்து செஞ்சான். அதுக்கு நீ நந்தினியை மட்டும் குறை சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அடுத்த வீட்டுக்கு வாழ போன பொண்ணை இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காத முத்து. நான் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். வயசாயிடுச்சு, கொஞ்சமாவது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க. என்ன நீ பேச மாட்டேன்? உன் பொண்ணுக்கு என்ன, கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக நிம்மதியாக தான் இருக்கா. என் புள்ள தான் ஒண்டிக்கட்டையாக கிடந்து அவஸ்தைப்படுறான். போதும், வாயை மூடி நிறுத்திக்க முத்து என எத்தனையோ முறை சொல்ல, உனக்கு பேரன் இருக்கிறான், இன்னும் கொஞ்ச காலத்தில் பேத்தி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படி இருக்கிறப்போ என் நிலைமைதான் இங்கே திண்டாட்டமாக இருக்கு. என்னைக்காவது நீ என்ன நினச்சி பார்த்துருக்கியா? உன்னை நினைத்து பார்க்காம தான் நான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கேனா? உண்மையாவே நீ என் மேலே பாசம் வச்சிருந்தா ரகு வெளிநாடு போகிறத நிறுத்து. இல்லைனா உன் பொண்ணையே பிடிச்சி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. இன்னொரு கல்யாணம் பண்ணுறது அவளுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே என சொல்ல கையை ஓங்கி விட்டார் கோதண்டம். பின் நிதானத்திற்கு வந்து, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை வந்துச்சு வாயிலிருந்து, தாங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், என் கண்ணு முன்னாடி நிற்காத, மரியாதையை போயிடு என திட்டிவிட்டு அங்கிருந்து நடையை கட்டிவிட்டார். ராஜதுரையின் காரை பார்த்ததும் உள்ளுக்குள் திக் திக் என்ற நொடிமுள் நகர தாய் முறைக்க வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தாள் கவிதா. என்னடி, மைதானத்துக்கு தானே போனேன், வரதுக்கு என்ன இம்புட்டு நேரம்? அவர் உனக்காக வந்து எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்காரு பாரு. உனக்கு ஏதோ உடுத்த துணி எடுத்துட்டு வந்திருக்காரு மாப்பிள்ள, என்னன்னு பாரு என்று விட்டு தாய் உள்ளே போக அப்பொழுதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் கவிதா. கைகளை கட்டிக்கொண்டு அவளை நக்கலாக பார்த்தான். என்னதான் வீரவசனம் பேசிவிட்டு வந்திருந்தாலும் தாய் முன் இப்படி பயந்துதானே ஆக வேண்டும். அதை எண்ணித்தான் அவன் நக்கல் பார்வை பார்க்கிறான் என்று கவிதாவுக்கு புரியாமல் இல்லை. ஆனாலும் நன்றி என சொல்லி அவன் கையில் இருந்த உடையை இழுக்க அவன் கொடுக்காமல் அவன் பக்கம் இழுத்தான். கொடுங்க. கொடுக்கணுமா? எப்படி, கீழே தூக்கி போட்டுட்டு வந்ததையா? இப்போ என்ன, அதை சொல்லி நான் எங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கணுமா? சொல்லிட்டு போங்க, அவங்க திட்டுனா திட்டுட்டும், நான் வாங்கிக்கிறேன். வாயெல்லாம் நல்லா வக்கனையாக தான் பேசுகிற, ஆனால் பேச்சோட சரி, செயலில் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்த விஷயத்தை முடிச்சுட்டு கிளம்புங்க. இது ரெடிமேட் ட்ரெஸ் தான், போய் போட்டுக்கிட்டு வா, கொஞ்சம் டவுன் வரைக்கும் போகணும். முடியாது என்றும் சொல்ல முடியாது. அதனால் அவசரமாக 5 நிமிடம் என சொல்லி போனாள். மேலுக்கு தண்ணீரை ஊற்றிவிட்டு வேர்வை வாடை வருகிறதா என செக் செய்து பார்த்துவிட்டு பவுடரை அள்ளி உடம்பில் லேசாக அடித்துக்கொண்டு முகத்தில் பொட்டு வைத்து அவசர அவசரமாக கிளம்பி வந்தாள். டவுனுக்கு அவளை அழைத்து போனவன் வளையல், தோடு என விதவிதமாக வாங்கி கொடுத்து வெளியில் சாப்பிடவும் சொல்ல அவள் கிளி கொத்துவது போல கொத்தி கொண்டிருந்தாள். அவளுக்கு எப்படி ஸ்போர்ட் ஃபூனில் சாப்பிட வேண்டும் என சொல்லிக் கொடுத்தவன் அதன் பிறகு காரை ஊரை நோக்கி விட்டான். என்ன சார், இன்னும் பாட்டில் பக்கமே போகல என அவள் நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் காரில் இருந்த சரக்கு பாட்டிலை எடுத்து வாயில் சரிக்க, எப்படித்தான் எல்லா நேரமும் ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ என அழுத்து கொண்டாள். பக்கத்தில் வேறு மல்லிகை மலரோடு நெற்றியில் குங்குமம் என அவள் இருக்க, அந்த மல்லிகை வாசனை ஏசி காரை மனமூட்ட அந்த கிறக்கத்தில் குடித்து கொண்டிருந்தவனுக்கு இன்னொரு பாட்டில் எக்ஸ்ட்ரா உள்ளே போனது. லேசாக போதை ஏற தடுமாற ஆரம்பித்தான். அவளோ திட்டி தீர்த்தாள் வாய்க்குள். கார் வேறு பாதையில் சறுக்கிக் கொண்டு பக்கத்து ஊர் பக்கம் போக அவள் எத்தனையோ முறை அவனை தட்டி எழுப்பி கூச்சல் போட அவனும் அவளது மல்லிகையை இழுத்து முகர்ந்து கொண்டு பற்றாக்குறைக்கு சாக்லேட்டையும் விதவிதமாக வாய்க்குள் அள்ளி போட்டவன் காரை எத்தனையோ முறை திருப்பிட முயற்சி மேற்கொண்டான். ஆனால் கார் அந்த சுடுகாட்டு பாதை மரத்தில் போய் மோதி நின்றது. அவனை திட்டி தீர்த்து கொண்டே எழுப்பிக் கொண்டிருந்தவள் காரை விட்டிறங்கி இந்த பக்கமாக வந்து அவனையும் வெளியே இழுக்க முயற்சி செய்தாள். ஆனால் முடியவில்லை. அவள் அவனை நோக்கி கத்தி கூப்பாடு போட்டு கொண்டிருக்க அவனும் போதையில் ஏதேதோ உளறிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவளுக்கு பின்னே ஏதோ அரவம் கேட்க 4 ஆடவர்களின் நிழல்கள் கையில் சரக்கு பாட்டிலோடு நின்றிருந்தது. சுசீலாவுக்கு நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக நாட்கள் நகர ஆரம்பித்தது. அடிக்கடி பீரியட்ஸ் தள்ளிப்போவதற்காக சந்தோஷம் கொண்டவள் பீரியட்ஸ் வந்துவிடவும் கொஞ்சம் கவலை கொண்டாள். பிரபுவோ, நாம இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட பெற்றுக்கலாம், இல்லை குழந்தை உருவாக்கிட்டா அதனாலையும் பிரச்சனை இல்லை, ஆனா அதை நினைச்சு நீ கவலை மட்டும் படாத என பலமுறை சொல்லி சென்றான். அகிலாவையும் அடிக்கடி மருத்துவமனை அழைத்து செல்வது, அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் பார்த்து கொள்வது என அவரை சந்தோஷமாக பார்த்து கொண்டான். நாகராஜன் பல வாரமாக கோகிலாவின் வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் நடையாய் நடந்தார். ஆனாலும் கேமரா கிடைக்கவும் இல்லை, கோகிலாவும் கிடைக்கவில்லை. அவர் கண்ணில் படாமலேயே கோகிலா டிமிக்கி கொடுக்க ஒரு அளவுக்கு மேல் புரிந்து கொண்டார். கேமராவை அவள் விற்று ஏதோ செய்திருக்கிறாள் என. பதறி போனவர் அதில் உள்ள புகைப்படங்கள் வேண்டும் என்பதற்காக அவளது அக்கம்பக்கம் வீடுகள் எல்லாம் காசு கொடுத்து விசாரித்தார். இன்றைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை என காலையிலிருந்து சாயங்காலம் வரை அருகே இருந்த சோடா கடையில் அமர்ந்து அந்த வீட்டுக்கு ஆள் யாரும் வருகிறார்களா என பார்த்து கொண்டே இருந்தார். பக்கத்து வீட்டு பெண்மணியும் கோகிலாவுக்கு போனை போட்டு விஷயத்தை சொல்ல அவளோ பயந்து போய் அமர்ந்திருந்தாள். வேலைக்கு வந்துட்டு போனை வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம், போனை கீழே வைமா என அவள் வேலை செய்யும் இடத்தில் ஆட்கள் அவளை சத்தம் போட கோகிலா அமைதியாக போனை வைத்துவிட்டு வேலையை தொடர்ந்தாள்.
மாலை பள்ளி முடிந்ததும் கோகிலாவின் புதல்வி வீட்டுக்கு வர அங்கு அமர்ந்திருந்த நாகராஜன் கண்களில் பட்டாள் அந்த பெண். அந்த பெண் வழக்கம் போல பூட்டை திறந்துவிட்டு வீட்டுக்குள் போக நாகராஜன் அவசர அவசரமாக அந்த வீட்டை நோக்கி நடை போட்டார். அத்தியாயம் 68. ஏய், எங்கடி உன் அம்மா ஹரி? திடீரென கேட்ட அதட்டல் குரலில் அந்த குழந்தை பயந்து போக சத்தம் போட்ட நாகராஜன் அவள் அருகே போய், எங்கு போய் தொலைஞ்சா உங்க அம்மா? எத்தனை நாளா ஃபோன் பண்றது? எத்தனை தடவை வீட்டுக்கு வரது? ஆமா, அவ உன் அம்மா தானே, இல்ல வேறு யாருமோ? அந்த பிள்ளையோ பயந்து போய் கண்களில் நீர்க்குளம் கட்ட பாவாடையை இறுக்கி பிடித்து கையில் சுற்றி கொண்டு நின்றிருந்தாள். ஹே சனியனே, உன்னைத்தான் கேட்குறேன், வாயை திறந்து பதில் சொல்லு. அம்மா அம்மா என அந்த பிள்ளை அழ ஆரம்பிக்க, ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்கோ, கண்ணை எல்லாம் பழுத்துடும். ஒழுங்கு மரியாதையா உன் ஆத்தாக்காரி எங்கன்னு சொல்லு. அம்மா வேலைக்கு போயிருக்கு. வரட்டும், அவ இன்னைக்கு எந்த நேரம் ஆனாலும் கேமராவை வாங்காம நான் போக போறதில்ல. கேமரா என்ற பெயரை கேட்டதும் அவளுக்கு நடந்த பல விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்தது. என்ன பிசாசு முறைக்கிற? எங்க என் கேமரா? அந்த சிறுமி வாயை திறப்பதற்குள் பக்கத்து வீட்டு பெண்மணி சிறுமியை கூப்பிட்டு கொண்டே வந்தார். ஆமா, யார் இவரு? நான் கோகிலாவுக்கு வேண்டிய ஆளு. சரி சரி, ஏண்டி நீ இங்க நிக்கிற? வா, உனக்கு ஒரு வேலை இருக்கு. சார், அவ அம்மா பகல் நைட்டுன்னு 2 வேலை பார்க்குது. அது இப்போ வராது சார். வேற எப்போ பார்க்கறது? தெரியல சார். அந்த அம்மா வந்ததும் நான் சொல்றேன். கடுப்போடு நாகராஜன் வீட்டுக்கு கிளம்பினார். அப்பா, அம்மாவுக்கு இன்னொரு முறை கருவை தாங்குற சக்தி உடம்புல இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு அதனால எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்படி எதுவும் எங்களை பார்க்கணும்னா சொல்லுங்க. நாங்கள் லீவு கேட்டுட்டு எப்படியாவது வரோம். இன்னொரு தடவை அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள்லாம் முதல்ல கிளம்புங்க. என் பொண்டாட்டியை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லித்தான் இத்தனை நாள் அவளை நான் கண்ணு கருத்துமா பார்த்துக்கிட்டேனா? எதுக்குப்பா இப்போ இவ்வளோ கோபப்படுறீங்க? பின்ன என்னடா, ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை கூட வீட்டு பக்கம் எட்டி பார்க்காத ஆளுங்க நீங்கள். புதுசாக வந்துட்டு இதில் எனக்கு அறிவுரை வேற. கொஞ்சம் கிளம்புங்க எல்லாரும். நானும் என் பொண்டாட்டியும் தனியாக இருந்துக்கிறோம். வர வர நீங்கள் ரொம்ப மூர்க்கத்தனமாக மாறிக்கிட்டே வரீங்கப்பா. ஏம்மா பேச மாட்டேன்? உன்னையெல்லாம் 10 மாதம் சுமந்து பெத்தா. அதுக்கு ஒரு நாள் அவளை பார்த்துட்டு டைப்பர் மாற்றவே உனக்கு அம்புட்டு கஷ்டமாக இருக்குது. வாழ்க்கை பூரா பார்த்துக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கும்? சும்மா ஒரு நாள் வந்துட்டு பயங்கர குறை. மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சோறு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, டைப்பர் மாற்ற முடியல, உடம்பு பெருசாக இருக்குது, திருப்ப முடியல. நான் வயசானவன் தானே, நான் பண்ணலை என் பொண்டாட்டிக்கு. உங்களுக்கெல்லாம் என்ன ஃபாரின் காசு வருது, அங்கேயே உட்காந்துருந்தா போதும். எனக்கு அப்படி இல்லை. என் பொண்டாட்டியை பார்த்துக்கணும், என் வேலையை பார்த்துக்கணும். தயவு செஞ்சு கிளம்புங்க. விரட்டி அடிக்காத குறையாக மகன், மகள், மருமகன், மருமகள் என அனைவரையும் விரட்டி அடித்தார். அப்போதுதான் திரும்பி வரமாட்டார்கள் என அவர்களும் கிளம்பிவிட்டனர் வேகமாக. அகிலாவை மருத்துவமனையில் சேர்த்திருந்தனர். இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணுற சூழ்நிலை இல்லை. ஆனாலும் ஆப்ரேஷன் பண்ணாமையும் வைத்திருக்க முடியாது. ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அதனால நீங்களே பேசி முடிவுக்கு வாங்க. அரசு ஆஸ்பத்திரி தான், ஆனால் மருந்துக்கும் ஊசிக்கும் காசு கொடுக்குற மாதிரி தான் வரும். அப்புறம் அங்கே உபயோகப்படுத்துகிற காட்டன்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த ரத்தம் துடைக்க போடுற சீட்டு வரைக்கும் கொஞ்சம் காசாகும். எல்லாத்தையும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க என வெளிப்படையாகவே மருத்துவரும் செவிலியரும் சொல்லிவிட மொத்த குடும்பமும் யோசித்தது. அகிலாவோ அறுவை சிகிச்சை வேண்டாம் என்று சொல்ல இவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அந்த நேரத்தில்தான் பிரபுவின் கரு சுசீலாவின் வயிற்றில் வளர ஆரம்பித்தது. அந்த சந்தோஷத்தை கொண்டாடி தீர்ப்பதா, இல்லை அகிலாவை நினைத்து வருத்தப்படுவதா என்று இரண்டும் கட்டான் சூழ்நிலையில் இருந்தது இந்த குடும்பம். யார் யாரோ வாயை பொத்திட அதிர்ந்து போன கவி அதிர்ந்து பயந்து ராஜாவை கூப்பிட நினைத்தாள். அவனோ குடிபோதையில் காருக்குள் இருக்க வெளியே நடக்கும் கலவரம் எதுவும் தெரியவில்லை. கவிதாவை அந்த நால்வரும் அங்கிருந்து இழுத்து போக அவளோ கை கால்களை உதறிக்கொண்டு போராட ஆரம்பித்தாள். முடிந்த அளவு போராடினாள். ஏனெனில் அவளுக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என. கண்ணீர் தாரை தாரையாக ஊற்றிட இறைஞ்சும் பார்வை பார்த்தாள் கவிதா. அந்த காட்டு மிராண்டிகள் அவளை ஆளுக்கு ஒரு பக்கம் பிராண்ட ஆரம்பிக்க மனதின் உறுதி இந்த நேரம் குலைந்து போனால் கண்டிப்பாக மொத்தமாக தன் உடல் சீர்குலைந்து போகும் என யோசனை செய்தவள் காருக்கும் அவளுக்கும் இருக்கும் தூரத்தை பார்த்து கொண்டு அமைதியாக பற்றி மயங்கிட்டா என்ற ஒருவன் அவளை விட அவளோ பல்லை கடித்து கொண்டு அவசரமாக அவர்களை தள்ளிவிட்டு காரை நோக்கி ஓடினாள். கார் கதவை திறந்து உள்ளே குதித்தாள். ஓடி வந்த அந்த நாய்கள் கார் கதவை மூடவிடாமல் திறக்க ஆரம்பித்தது. அவளோ பலம் கொண்ட மட்டும் கதவை இழுத்து கொண்டே ராஜா பெயரை ஏலம் போட்டாள். போதையில் இருந்தாலும் கேட்காமல் போய்விடுமா என்ன? ஏய், ஏன் அலர்ற என்றவன் ஏதேதோ உருவங்கள் தெரியவும் அதிர்ந்து போய் தட்டு தடுமாறி கார் கதவை உள்ளிருந்து லாக் செய்ய போக அந்த ஒரு நொடிக்கும் குறைவாக கவிதாவை வெளியே இழுத்து போட்டனர் அந்த நால்வரும். ராஜதுரை இறங்கி ஓடி வர அவனை இருவர் பிடித்து கொள்ள அவன் முன்பே ஒருவன் கவிதா மேல் போய் விழுந்தான். இன்னொருவன் அவளது கால்களை பிடித்து கொள்ள கைகளால் தன்மேல் விழுந்தவன் முகத்தில் அழுத்தி கீறிவிட்டாள். ராஜாவால் இருவரை சமாளிப்பது எளிதுதான். ஆனால் அவன் அதற்கு போதையில் இல்லாமல் இருக்க வேண்டுமே. அவன் மேல் தொடர்ந்து அடிகள் விட அவனோ முடிந்த அளவு போராடினான். கார் பக்கம் விழுந்தவன் பாட்டிலை எடுத்து அருகே வந்தவர்களை அடித்தான். உதைத்து தள்ளிவிட்டு கவிதா பக்கம் ஓடினான். அவனது தலையிலும் நல்ல அடி, ரத்தம் வழிந்தது. கவிதாவின் மேலாடையை ஒருவன் உருவ முயற்சிக்க வந்ததே வேகம் அவளுக்கு. காலால் உதைத்து தள்ளி எழுந்தவள் கண்ட மேனிக்கு எதிரே உள்ளவர்கள் இருவரையும் அடிக்க ஆரம்பித்தாள்.
அவள் மேலும் அடிகள் விட அவளோ கீழே கிடந்த உடைந்த பாட்டில் துண்டுகளை எடுத்துக்கொண்டு தன் அருகே வரும் ஆட்களை சகட்டு மேனிக்கு கிழிக்க ஆரம்பித்தாள். கவி விடாத என்று ராஜா போனை எடுத்து போலீஸை கூப்பிட அந்த கூட்டத்தில் 2 அங்கிருந்து ஓடிவிட்டது. 2 மட்டும் அதிக போதையில் கவிதா பக்கம் 1 ராஜா பக்கம் 1 என இருக்க, கொஞ்சம் போயிருந்தா என் வாழ்க்கையவே நாசம் பண்ணியிருப்பீங்க நாய்களா என பல்லை கடித்து கொண்டு கையில் இருந்த கண்ணாடி துண்டை எதிரே இருந்தவன் மேல் பாய்ந்து விழுந்து அவனது தொடையிலேயே இறக்கினாள். ராஜதுரை தன் பக்கம் நின்றவனது காலை முறித்து போட அவன் அங்கிருந்த வயலில் விழுந்து ஓடினான். மூச்சு வாங்க கண்ணீரோடு அலறிக்கொண்டு அப்படியே முட்டி போட்டு அமர்ந்த கவிதா முகத்தை மூடி அழ ஆரம்பித்தாள். அவளது உடல் நடுங்கியது, கண்ணீர் கொட்டியது, வேர்வை உடலில் ஆறாக ஓடியது, படபடப்பாக இருந்தது. முகத்தை மூடி கதறியவளது முன்னே வந்து மண்டியிட்டு அமர்ந்த ராஜா அவளது தோளில் கை வைக்க அவளோ பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள். அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. கொஞ்சம் விட்டிருந்தால் தன் நிலை அவ்வளவுதான் என நினைக்க நினைக்க பயத்தில் நெஞ்சமடைத்தது. அழும் அவளை அப்படியே தன் நெஞ்சில் சாய்த்து கட்டி கொண்டான் ராஜா. அவன் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வந்தது. அவன் கட்டிக்கொள்ளவும் இன்னும் தேம்பி தேம்பி அழுதாள். இரண்டும் கட்டிக்கொண்டு கதறியது. அவளது காதோரம் அவன் சொன்னான், இனி என்ன ஆனாலும் நான் குடிக்க மாட்டேன்டி என. அதோடு ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னான், இனி குடிக்க மாட்டேன் ரம்யா என்க அதிர்ந்து போனாள் கவி. ரகுவுக்கு விசா வந்துவிட்டது. அடுத்த 3 மாதத்தில் கிளம்ப வேண்டும். நந்தினி சொல்லி பார்த்தாள். ஆனாலும் அவன் கேட்கவில்லை. அவன் மாமா, அம்மா, அப்பா என எல்லோரும் சொல்லி பார்த்தனர். ஆனால் ரகு காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. மாதவனுக்கு ரகு ஊருக்கு போவது நிம்மதியா என கேட்டால் அவனுக்கு கொஞ்சம் மட்டுமே நிம்மதி. மீதி நிம்மதி நந்தினி அவனோடு பேசுகையில்தான் வரும். ஆனால் பேசவும் வாய்ப்பு குறைவு. காயத்ரியின் வளைகாப்புக்கு வந்து சேர்ந்த மொத்த ஊர் ஜனமும் ரகு பேச்சை எடுத்து வாயில் போட்டு மெல்ல முத்துவுக்கு மொத்தமாக முகம் போன போக்கிருக்கிறதே. வருவோர் போவோர் என அனைவரிடமும் புலம்பித்தல்ல அவர்கள் ரகுவுக்கு இலவச அறிவுரைகளை அள்ளித் தெளித்தார்கள். ரகு பிடித்த பிடிவாதத்தில் நின்றான். எல்லாம் நல்லபடியாக முடிய காயத்ரியை அவள் வீட்டுக்கு அழைத்து போனார்கள். 1-2 ஊர் ஜனம் உறவு எல்லாம் இருக்க குரு ரகுவோடு பைக்கில் ரவுண்டடிக்க காத்திருந்தான். வேலை முடிச்சுட்டு வரேன் என ரகு வேலையை முடித்து நாற்காலி பந்தல் என அதை பார்த்து கொண்டிருக்க தொடர்ந்து ரகுவை கூப்பிட்ட வண்ணம் இருந்தான் குரு. ரகு வேலையா இருக்கா, நீ உன் அப்பா கூட பைக்ல போ என கோதண்டம் சாதாரணமாக சொல்ல, அவர் வேணாம் நான் ரகு கூட போறேன் என சொல்லவும் மாதவனுக்கு மூக்கு விடைத்தது. வா நான் கூட்டிட்டு போறேன் என அந்த பிஞ்சு கையை பிடித்து அழுத்தமாக இழுத்தான். மற்றவர்கள் பார்த்துவிட்டு விடுப்பா என சொல்ல கேட்காதவன் இழுத்து வற்புறுத்த பிள்ளை அழ ஆரம்பித்தான். விடுங்க. நந்தினி பிள்ளையை இழுக்க குரு ரகு பெயரை சொல்லி அழ, நந்தினி முகத்தில் இருந்த கடுப்பு, ரகு பெயரை சொல்லி அழும் குரு, அவனை விட சொல்லி சொல்லும் ஊர் சனம் எல்லாம் பார்த்து இன்னும் டென்ஷன் ஆனவன், என்னடா எதுக்கு இப்போ அவன் பேரை சொல்லி அழற, வாய மூடுடா, அவன் சின்ன பிள்ளைங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நந்தினி நல்லவிதமாகத்தான் சொன்னாள். ஆனால் மாதவனுக்கு பொறுமை இல்லை. சத்தம் கேட்டு ரகு வர குரு ரகு பக்கம் ஓட பார்த்தான். சொல்லிக்கிட்டே இருக்க, எங்க போற என குருவை அடித்தே விட்டான் மாதவன். ரகு அதிர்ந்து மாதவா என கத்த நந்தினி அதிர்ந்து போக ரகு ஓடிப்போய் குருவை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். ரகு அவன் கையில், குரு பக்கத்தில் நந்தினி, அதுவும் மாதவனை முறைத்தபடி. அதை பார்க்க பார்க்க காண்டாகி போனவன் குருவை இழுக்க நந்தினி மாதவன் கையை தட்டிவிட்டாள். ஓ அவ்வளோ தூரம் ஆயிட்டா உனக்கு, இவன் தான் முக்கியம், அதான் உன் பிள்ளையும் அவன்கிட்ட போறான். உங்க 2 பேருக்கும் என் வாழ்க்கை தான் கிடைச்சதா, அடுத்தவன் பொண்டாட்டி தான் சில நாய்களுக்கு ருசியா இருக்கும் போல. சொல்லி முடிக்க நந்தினி ஓங்கி அறைந்திருந்தாள் மாதவனை. அத்தியாயம் 69. வாங்கிய அறையில் மாதவனுக்கு முகம் கருத்து போனது. சுற்றி நின்றவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவசரமாக அங்கிருந்து வெளியேறினான். கோதண்டம் மகளை கடிந்து கொண்டார். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நந்தினி, என்ன இது பழக்கம், கட்டுன புருஷனை கையை நீட்டி அடிக்கிறது. உடனே முத்துலட்சுமி, பொண்ணை நல்லபடியாக வளர்த்துருக்கணும், இப்படி வளர்த்தா அப்படித்தான் இருப்பா, என்ன குடும்பமோ என திட்டிவிட்டு உள்ளே போய்விட்டார். நல்ல வேளை இன்னும் 2 வார்த்தை பேசியிருந்தால் கோதண்டத்திற்கும் முத்துலட்சுமிக்கும் பிரச்சனை ஆரம்பித்திருக்கும். அனலட்சுமி எதுவும் பேசாமல் ஊர்க்காரர்களை அங்கிருந்து கிளப்பும் வேலையை பார்த்தார். 1000 தான் அந்த பையன் பேசியிருந்தாலும் இப்படித்தான் கட்டுன புருஷனை ஒரு பொம்பளை கை நீட்டி அடிக்கிறதா? என்ன சொல்லி அவங்க வீட்டில் வளர்த்தாங்களோ? ஊர்க்காரர்கள் இதை பேசிவிட்டு போக உறவு ஜனமோ இப்படித்தான் புருஷனையும் அடிச்சே கொண்டு இருப்பா போல, என்ன பொம்பளை இவெல்லாம் என திட்டிவிட்டு போனார்கள். கோதண்டம் இதையெல்லாம் காதில் வாங்கி கொண்டு, தயவு செஞ்சு நந்தினி ஊர்வாயில் விழுந்து வாழ்க்கையை கெடுத்துக்காத, போய் அவர்கிட்ட பேசு. நீ என்னடா ரகு ஆணி அடிச்ச மாதிரி நிற்கிற, அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா. ரகுவுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. நந்தினிக்கு கோபம் வருவது அரிது. அப்படி கோபம் வந்தாலும் ஒருவரை அடிப்பது என்பது அதைவிட அரிது. அதிலும் கட்டிய கணவனை அவள் அடித்து விட்டாள் என்பதை ரகுவால் ஜீர்ணிக்கவே முடியவில்லை. அதைவிட பெரிய கொடுமை அந்த பிரச்சனை எல்லாம் தன்னால் வந்தது என நினைக்கும் பொழுது உள்ளுக்குள் மொத்தமாய் நொறுங்கி போனான். இந்த நிமிடமே யார் முகத்தையும் பார்க்காமல் மண்ணுக்குள் மண்ணாகி விடமாட்டோமா என்ற எண்ணம் கூட அவன் மனதுக்குள் முளைத்தது.
யார் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என அவன் இத்தனை தூரம் பாடுபட்டு எல்லாம் செய்தானோ அவளது வாழ்க்கை தன்னாலேயே கேள்விக்குறி ஆகிவிடுமோ என்ற எண்ணம் வந்து ஒட்டிக்கொண்டது. மனதில் 1000 கேள்விகளுடன் அழைத்து போனான் நந்தினியை. வழியெல்லாம் இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை. மாதவன் வீடு நுழைந்து அறைக்குள் போய் கதவை அடைத்துக் கொள்ள மங்கையோ அப்பொழுதுதான் வேறு ஒரு உறவினரின் இறப்புக்கு போய்விட்டு வந்து சேர்ந்தார். என்ன வீடு திறந்து கிடக்கு, அதுக்குள்ள வந்துட்டாங்களா? ஏமா நந்தினி, ஏமா நந்து, குரு வந்துட்டியா? எங்க போனாங்க எல்லாரும்? உள்ளே மாதவன் கத்தும் சத்தம் கேட்க பயந்து போனவர் கதவை தட்டினார். என்னடா மது, என்னாச்சு? நந்தினி எங்க? கதவை தொறடா என கத்திக்கொண்டே இருக்க அவனும் நந்தினி பெயரை சொல்லி காட்டு கத்தல் கத்தினான். டேய், பயமுறுத்தாதடா. என்னடா ஆச்சு நந்தினிக்கு? கதவை திறடா. கதவை தட்டிக்கொண்டே இருக்க மாதவன் கதவை திறக்கவில்லை. 10 நிமிடம் கழித்து ரகுவும் நந்தினியும் வந்து சேர அப்பொழுதுதான் நடந்ததை அறிந்து கொண்டார் மங்கையர்க்கரசி. ரகு சொன்னதை கேட்ட பிறகு நந்தினி முகத்தை கூட மங்கை திரும்பி பார்க்கவில்லை. ரகுவை பார்த்து, உன்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், உன்னாலதான் அவங்களுக்குள்ள பிரச்சனைன்னு. கேட்டியா நீ? என் பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டேல, கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சு என் பிள்ளை வாழ்க்கையை நாசப்படுத்திட்டேல ரகு என கேட்க உடைந்து போனான் ரகு. அத்தை, நான் பண்ணினதுக்கு நீங்க ரகு மாமாவை எதுக்கு திட்டுறீங்க? நீ வாயை மூடு நந்தினி. கல்யாணமாகி விதவியாகி குழந்தை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் காதலிச்ச பொண்ணுன்னு ஆசையா உன்னை கல்யாணம் பண்ணா. அதுக்கு அவனை 10 பேர் முன்னாடி வச்சு அடிச்சிருக்க. என் புள்ள மேல இப்ப வரைக்கும் என் கை கூட பட்டது கிடையாது. அப்படி அவனை செல்லமா வளர்த்து இப்படி உன்கிட்ட கொடுத்தா நீ அவனை அடிச்சிருக்க. பெத்த வயிறு பத்தி எரியுது. அம்மா மனசு கிடந்து தவிக்குது. இந்த வார்த்தைகளை அறைக்குள்ளே இருந்தபடியே கேட்டுக்கொண்டிருந்த மாதவன் கதவை திறந்து கொண்டு வந்து தாயை கட்டி கொண்டான். மாதவன் கண்கள் கலங்க ரகுவுக்கு இதயத்தில் இரத்த கண்ணீர் வடிந்தது. தன்னால் ஒரு ஆண் பிள்ளை 2 பெண்களின் முன்பு அழுகிறான் என நினைத்து பார்க்க அப்படி ஒரு குற்ற உணர்ச்சியில் உள்ளம் கொதித்தது. இல்ல அத்தை, அவர்தான். நந்தினி ஆரம்பிக்கும் போதே கடும் கோபத்தோடு, போதும், வாயை மூடிடு நந்தினி. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிற்காத. ரகு, இன்னும் ஒரு நிமிஷம் இவன் எங்கன்னாலும் நான் அவளை அரைஞ்சிடுவேன். தயவு செஞ்சு கூட்டிட்டு போ. என் பிள்ளைய இப்படி பார்த்துக்கிறக்கா இந்த கல்யாணத்தை நான் பண்ணி வச்சேன்? எவ்வளவு கேட்டேன். காதல் காதல்னு சொன்னியேடா, இதுக்கு தானா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழ்வேன்னு தானடா உனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். கடைசியில இப்படி வந்து கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்கிற பொம்பளை மாதிரி. காதலிச்சவ புருஷன் இல்லாம புள்ள கூட நிக்கிறான்னு யோசிக்காம கல்யாணம் பண்ணினேன். ஆனா அவ என்ன பண்ணியிருக்கா பாரு. உனக்காக நானும் எவ்வளோ பொறுத்துக்கிட்டேன். நீயும் அவளுக்காக எவ்வளோ விஷயம் செஞ்ச. இதெல்லாம் இப்படி வீணா போறதுக்கு தானா? என் பிள்ளையே நான் ஒரு நாளும் இப்படி பார்த்ததில்லையே. அழுவாதடா அழுவாதடா மாதவா என அவனை கட்டி கொண்டிருக்க அவனும் வெறுப்போடு ஒரு பார்வை ரகு மீது செலுத்தி கொண்டிருந்தான். அதுவும் நந்தினியும் வீட்டை விட்டு வெளியே போகாமல் நிற்க மங்கை கோபமாகி, இப்ப நீ கூட்டிக்கிட்டு போறியா இல்லையா? இல்லைனா நடக்கிறதே வேற என கத்தினார். அவ கன்னத்துல என் கையால அரைஞ்சாதான் என் ஆத்திர அடங்கும். மரியாதையா கூட்டிட்டு போயிடு என கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளாத குறையாக இருவரையும் வெளியே அனுப்பி கதவை படார் என சாத்தி விட்டார். கோதண்டம் போன் செய்து என்ன நடந்தது என கேட்டு பிரச்சனை பெரிதாவது தெரிந்து அவரும் கிளம்பி வந்து விட்டார். ஆனால் மங்கையர்க்கரசி யார் வந்தும் கதவை திறக்கவில்லை. கோதண்டம் எவ்வளவோ பேசி பார்த்தார். கோதண்டம், ரகு எல்லோரும் மன்னிப்பு கேட்க நந்தினி வாயை திறக்கவே இல்லை. ஆனால் யாருக்கும் கதவை கூட திறந்து விடாது வீட்டை பூட்டிவிட்டு அம்மாவும் மகனும் உள்ளே இருந்தார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை வீணாகி போய்விட்டதே என அனைவரும் அப்படி ஒரு மனக்குமுறலில் அன்றைய இரவு வரை வீட்டு வாசலில் மூவரும் அமர்ந்திருக்க குரு வீட்டில் அழுகிறான் என காயத்ரி போன் பண்ணி சொல்லவும் நந்தினி கிளம்பி போகிறேன் என்றாள். அப்படியே அப்பாவையும் ரகுவையும் அழைத்து கொண்டு வந்து விட்டாள். வீட்டுக்கு வந்ததும் அன்றைய நாள் முழுவதும் இருந்த சோகத்தை தாண்டி பயங்கர சோகமே முத்துலட்சுமி வாயை திறந்து விட்ட வார்த்தைகளால் வந்து தொலைத்தது. இதெல்லாம் அடங்க பிடாரி. எவன் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் இப்படித்தான் வந்து நிப்பா. இவளுக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? புள்ள பாசமும் புருஷன் பாசமும். ஒருத்தரை மேல அனுப்பிட்டா, இன்னொருத்தரை அவமானப்படுத்திட்டு இருக்கா. நல்ல வேலை என் புள்ள அதுல போய் மாட்டல. வாயை மூடிடு முத்து, இல்லைன்னா தங்கச்சின்னு பார்க்காம நான் ஏதாவது பேசிட போறேன். நீ பேசுனே, நீ பேசணும்னு தான் நானும் வெயிட் பண்றேன். என்னத்தான் உங்களுக்கு ஈஸியாக திட்டுறதுக்கு வார்த்தை வரும். இவ்வளோ நடந்திருக்கே. உன் பொண்ணை ஒரு வார்த்தை நீ ஏன் அடிச்சேன்னு கேட்டியா? தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுற இல்லை, அதுக்கு தான் அவன் நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கா. அம்மா, வாயை மூடிக்கிட்டு இருங்க. இது நந்தினியோட பிரச்சனை. நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வராதிங்க. உங்கள் வாயை மூடிக்கிட்டு நீங்கள் இருக்கிறதே எங்களுக்கு பெரிய உதவி. தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்க. ஏற்கனவே நான் பயங்கர கோபத்தில் இருக்கேன். உன்னை விட நான் அதிக கோபத்தில் இருக்கேன் ரகு. இதோ இந்த அடங்கா பிடாரி ஊர் மேய்ச்சவளை என சொல்லும் போதே கையை ஓங்கி விட்டான் ரகு. இன்னொரு தடவை ஏதாவது பேசுனீங்க அப்புறம் என்னுடைய இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். வாயை மூடிட்டு போயிடுங்க. பெத்தவளை கையோங்கிற அளவுக்கு அவளோட முந்தான வாசம் பிடிச்சு அலையிறியா நீ? சி, வாயை மூடு முத்து. கோதண்டம் கடுப்பாகி கத்த அன்னலட்சுமி முத்துலட்சுமியை மல்லு கட்டி அழைத்து கொண்டு உள்ளே போனார். நந்தினி அப்படியே தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள். குலுங்கி குலுங்கி அழுதவளை கண்களில் கண்ணீரோடு போய் தோளில் கை வைத்தார் கோதண்டம். அப்படியே அப்பா நெஞ்சில் சாய்ந்து கொண்டு கதறி கதறி அழுதாள். நான் தப்பு பண்ணிட்டேன் தான்ப்பா. அந்த வயசுல காதல் தான் பெருசுன்னு தோணுச்சு. நீங்க ஒத்துக்கலைன்னு சொன்னதும் அவரையும் ஏமாத்த மனசு வரல. நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னு சொல்லல. தப்பு பண்ணவன் நான்.
காலத்துக்கும் அப்படியே தான் இருப்பேனா? என் புள்ள வந்ததுக்கு அப்புறமும் நான் எவ்வளவு மாறி இருக்கேன். எவ்வளவு விஷயம் எனக்கு இந்த வீட்டில் நடந்துச்சு. எதிர்த்து பேச எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் நான் பேசலை. ஏன்னா நான் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புங்கிற ஒரு காரணத்துக்காக எவ்வளவு பேரோட குத்தல் பேச்சு, எவ்வளவு பேரோட சாபத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் மனசில் இருந்தது குரு மட்டும்தான்ப்பா. அந்த ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப தான் நான் என் குருவுக்காக உயிரோடு இருக்கணும்னு நினச்சேன். அதுக்காகத்தான்ப்பா அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதுவே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வரும்னு எனக்கு தெரியலை. எனக்கு நல்லது இந்த உலகத்தில் நினச்ச ஆள், நினச்சிட்ருக்கிற ஆள் ரகு மாமா. அவரை பற்றி தப்பாக பேசவும் என்னால் எப்படிப்பா சும்மா இருக்க முடியும்? எனக்கு இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கலப்பா. குரு இல்லைன்னா நான் எப்போவோ தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருப்பேன். நந்து ஒரு சேர கோதண்டமும் ரகுவும் கத்த, உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு குரு மட்டும் இல்லைன்னா இந்த வாழ்க்கையே இருந்திருக்காது. இவ்வளவு பேரை நான் கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டேன். என்னால் ரகு மாமா வாழ்க்கை கேள்விக்குறியாயிட்டு. ஒரு விதவையாக இருந்தேன்னா 2வது கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணதோட வாயை முடிக்கிட்டு அடிமை மாதிரி இருந்திருக்கணும். 4 பேர் முன்னாடி கட்டின புருஷனை அடிச்சிருக்க கூடாது. சூடு சொரணையெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கணும். என்னையை பேசியிருந்தா நான் வாயை கூட திறந்திருக்க மாட்டேன். ரகு மாமா ஒன்றுமே பண்ணலை. அவரை பேசவும் தான் எனக்கு மனசு வரலை. நான் ஏன்பா இப்படி இருக்கேன்? நான் ஏன்பா பிறந்தேன் என தலையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். கோதண்டம் அவளை அணைத்து ஆறுதல் சொல்ல, ரகுவோ கண்களில் வழியும் நீரோடு முத்துலட்சுமி இருந்த அறைக்குள் போனான். அன்னலட்சுமியை வெளியே போக சொல்லிவிட்டு கதவை அடித்து சாத்தியவன் பல்லை கடித்து கொண்டு தாயின் முன்பு போய் நின்று, இன்னொரு தடவை உங்க வாயிலிருந்து நந்தினியோட பேர் வந்தாலோ, நந்தினி பக்கம் உங்க பார்வை போனாலோ, அடுத்த நிமிஷம் உங்க மகனை நீங்க போனமாதான் பார்ப்பீங்க. இது உங்க மேல சத்தியம் என அவரது தலையில் அடித்து சத்தியம் செய்துவிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து நடக்க முத்துலட்சுமி அதிர்ந்து போய் நின்றார். அங்கு மங்கையர்க்கரசி மாதவனுக்கு ஆறுதல் சொல்ல, வீட்டில் நடக்கும் பிரச்சனைக்கு அக்கம்பக்கம் அமர்ந்து கொண்டு பஞ்சாயத்து செய்து கொண்டிருந்தது. சிலர் ஏற்றிவிட, சிலர் நந்தினியை தேற்ற, சிலர் ரகுவை தூற்ற, சிலர் நல்லபடியாக பேச என அந்த வீடு ஒரே அழுகை காட்சியாகத்தான் இருந்தது. இரவு நடந்த கூத்தெல்லாம் காலையில் ஞாபகம் வந்தது கவிதாவுக்கு. இரவே அவளது வீட்டில் கொண்டு வந்து விட்டவன் அத்தனை ஆறுதல்கள் சொல்லித்தான் கிளம்பி போனான். மறுநாள் காலையில் 6 மணிக்கு எழுந்தவள் யாரும் அறியாமல் குலுங்கி குலுங்கி கதறி எழுது ஒரு வழியாக ஆசுவாசப்படுத்தி கொண்டு வீட்டு வாசலுக்கு வர அமர்ந்திருந்தான் ராஜா. என்ன ஏது என மொத்த குடும்பமும் அவளை பார்க்க, அவளோ அவனை பார்க்க, எழுந்து வந்தவன் அவளது தலையில் கை வைத்து, "ஹோ மேல சத்தியமா இனி நான் குடிய தொடவே மாட்டேன்" என சொல்லிவிட்டு அங்கிருந்து நடந்தான். கவிதாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ராஜதுரையோ டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டு உறுதியோடு தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான், இனி குடிக்கக்கூடாது என. இரவு அவள் அழுத அழுகை நினைவுக்கு வந்தது. ஒருவேளை நேற்றிரவு அவளை அந்த மிருகங்கள் சீரழித்திருந்தால் என்ன செய்திருப்பேன்? என்னால் அவளை காப்பாற்ற முடியாமல் அவள் நிலை எப்படி இருந்திருக்கும் என நினைத்து நினைத்து அழுது தீர்த்தான். அந்த நேரம் கவி ஃபோன் செய்து அரசமரத்தடிக்கு வர சொல்ல, என்னவோ ஏதோ என பதறி கேட்க அவளோ ஃபோனை வைத்து விட்டாள். ஒரு வழியாக கவி வரும் வரை மண்டை குழம்பி போனவன் என்ன விஷயம் என கேட்க, நீங்கள் ரம்யாவையே கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று விட்டு நடக்க ஆரம்பித்தாள். ஏன், உங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னு தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? நேற்று தான் தெரிஞ்சுது உங்கள் மனசில் யார் இருக்காங்கன்னு. அவள் ஒத்துக்கணுமே, நான் என்ன பண்ணணும்? அப்போ நீ ஏன் அவகிட்ட பேசு. ஓகே என்றவள் அவனோடு கிளம்பினாள் ரம்யாவை பார்க்க. அத்தியாயம் 70. தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தாள் கவி. அவளுக்கு பக்கமாக நின்ற ராஜா, நல்லா அவகிட்ட பேசி ஒரு முடிவை சொல்ல சொல்லு. அடுத்த முகூர்த்தத்தில் உடனே தாலி கட்டுறேன். அப்படியே கல்யாணத்துக்கு எந்த புடவை வேணும், என்ன மாதிரி நகை வேணும்னு எல்லாத்தையும் மொத்தமாக கேட்டுடு. ஒவ்வொரு தடவையும் இவ்வளோ தூரம் உள்ளே வர முடியாதில்ல. அவனை முறைத்த கவி அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தாள். அவளின் கையை வேகமாக பிடித்து இழுத்த ராஜா, கேட்டு சொல்லிட்டு போ என வம்பு செய்தான். அவளோ அவர்கள் நின்றிருந்த இடுகாட்டில் ஏதேனும் கம்பு இருக்கிறதா, ராஜாவை அடித்து வெளுக்க என பார்த்து கொண்டிருந்தாள். இங்க பாரு, சீக்கிரம் பேசு, நாம கிளம்பணும். மதியம் 1 மணி வந்தா பேயெல்லாம் லஞ்ச் சாப்பிட வந்துடும். உங்களை வச்சுக்கிட்டு முன்னாள் காதலி இறந்துட்டான்னு சொல்ல வேண்டியது தானே? அதுக்கு இடுகாடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து என் உயிரை வாங்குறீங்க. சொன்னா நம்பக்கூடிய ஆளா நீ? அதெல்லாம் 1000 கேள்விதான் வரும். அதான் போகலாம். எங்க போற? இவ்வளோ தூரம் வந்துட்ட, ஒரு வார்த்தை நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்டுடு. உங்களை என பக்கத்தில் கிடந்த கப்பி கல்லை எடுத்து அடிக்க வர அவனோ ஓடிக்கொண்டே ரம்யாவின் கல்லறையை பார்த்து பறக்கும் முத்தம் ஒன்றை கொடுத்தான். கவியோ அங்கிருந்த காட்டுப்பூவை பறித்து அந்த கல்லறை மேல் வைத்து முட்டியிட்டு வேண்டிக் கொள்ள அவளது தோலை சுரண்டினான் ராஜா. அவளோ உச்சு கொட்டி தோலை நகர்த்தி கொள்ள, ஒரு சின்ன ஃபால்ட் ஆயிட்டு. இது ரம்யாவோட சமாதி இல்லை, அது அங்க இருக்கு. என்ன? அவனை முறைத்து பட்டனை எழுந்து கொள்ள அவளை நக்கல் செய்து சிரித்தான். எதில் விளையாடுறதுன்னு கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லையா? அவளை கூட்டிக் கொண்டு வந்தான். அவளோ இன்னும் வாய் ஓயாமல் திட்டிக்கொண்டே இருக்க, நான் என்ன பண்ண? அவளுக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. எங்கள் வீட்டில் அவசரமாக கல்யாணம் பண்ண நினச்சாங்க. ஏய், என்ன ஒரு மாதிரி லுக்கு விடுற? எல்லாம் ஜாதகத்தை நம்பி வந்த குடும்பம். அப்புறம் அவள் தன்னோட லவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சா. நான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன். அதுக்கு அவங்க வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் பயங்கர சண்டை. சரி, இது சண்டை தானே, சமாளிச்சுக்கலான்னு நினச்சா அந்த புள்ள ரம்யா தற்கொலை பண்ணிக்கிட்டு மேலே போயிட்டு, அதுக்கு காரணம் நான் கல்யாணத்தை நிறுத்தினதுதான்னு ஒரே சண்டை.
அப்புறம் அவள் அவரை தூக்கி போட்டு பொழக்கவும் தான் தெரிஞ்சுது அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் என்ன, அவன் எப்படி வந்து சொல்லுவான், நான் தான் அவளை ஏமாத்தினேன் அதனால் செத்து போயிட்டான்னு. அதனால் வேறு வழி இல்லாமல் இப்போ வர அந்த பழியை அவார்டு கணக்காக சுமந்துட்டுருக்கேன். அவள் சாகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணினா, என்னால் எடுக்க முடியாமல் போயிட்டு. அதனால் இப்போ வர அவகிட்ட மனசுக்குள்ளே சாரி கேட்டுட்டு தான் இருக்கேன். அதனாலயா குடிக்க ஆரம்பிச்சிங்க? குடி விஷயம் நீ துர்காவை தான் கேட்கணும். அது யாரு? அதுவும் ஆள் தான். வா போய் பேசலாம். எதுக்கு? அடுத்த கல்லறைக்கா? நான் வரல. ஹேய், துர்கா உயிரோடு இருக்கா, வா என அடுத்து அங்கும் அழைத்து போனான். பூவரசி எவ்வளவு சொல்லியும் இப்படி வேலை செய்ய ஒத்துக்கொண்டதை நினைத்து குற்ற உணர்ச்சியில் தவித்து போனான் மணி. விடுப்பா, முன்னாடி பண்ணாததையா பண்ணிட்டோம், விடு விடு என நண்பர்கள் சொன்னாலும் மனம் உறுத்தியது. இன்றைக்கு காலையில் 10 மணி அளவில்தான் அவனுக்கு மாப்பிள்ளை சீரெடுத்து வருகிறார்கள். நாளை காலை கலவரத்திற்கு போக வேண்டும். மாலை பரிசம், அடுத்த நாள் திருமணம். ஆனாலும் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் பயத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. ஏன் மணி, பயமா இருக்கா? என்னையத்தானே கல்யாணம் பண்ணிக்க போற, அப்புறம் என்ன பயம் என பூவரசி என்னதான் வீடியோ காலில் பார்த்து அவனிடம் விஷயத்தை கறக்க முயன்றாலும் அவன் கடுகளவும் வாயை திறக்கவில்லை. மாப்பிள்ளை சீரெல்லாம் அவனது தாய்மாமன் வீட்டு ஆட்கள் எடுத்து வர அவனும் அடுத்த நாள் கலவரத்திற்காக ஆட்களை தயார் செய்து கொண்டிருந்தான். அபர்ணாவும் சிலம்புவும் சேர்ந்து ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் என தனத்தின் பிபியை எகிர வைத்துக் கொண்டிருந்தனர். இது என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி நெருக்கமாக நிற்கிறது, அதுவும் இடுப்பு பிடிச்சிக்கிட்டு ஏன் நிற்கிற, கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா என தனம் சத்தம் போட போட்டோக்காரர்கள் சிலம்புவின் முகத்தை பார்க்க அவனது நண்பர்களோ தனத்தை அங்கிருந்து அனுப்புவதிலேயே குறியாக இருந்தார்கள். இந்த போட்டோஷூட் முடியும் வரை ஒவ்வொரு போஸுக்கும் தனம் உள்ளிருந்து வயிறெறிய கத்திக்கொண்டுதான் இருந்தார். கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி நின்னா வரப்போறவங்க என்ன நினைப்பாங்க? இதில் ரோட்டில் போய் என்ன போட்டோஷூட் வேண்டி கிடக்கு? கல்யாணம் அன்னைக்கு தான் ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல. இந்த பொண்ணு தான் புதுசாக சொல்லுதுன்னா இவனும் அதுக்கு ஏற்ற மாதிரி மண்டையை ஆட்டுறான். இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரியல. இந்த பொண்ணு கையில் குடும்பத்தை நல்லபடியாக நடத்த கொடுத்தா வழங்கிடும் என வாய் விட்டு திட்டிவிட்டு போனார். லிங்கத்துக்கு எந்த பக்கம் பேசுவதென்றே தெரியவில்லை. ஒரு வழியாக போட்டோஷூட் நடந்து முடிந்தது. தனத்தின் பிபியும் உச்சிக்கு ஏறி நின்றது. கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு கச்சேரி என மனதில் கருவிக்கொண்டார் தனம். இதோடு 4 நாட்கள் கடந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் ரகு, கோதண்டம், பிரசாத் என மூவரும் போய் பேசிவிட்டுத்தான் வந்தார்கள். ஆனால் மாதவனும் சரி மங்கையும் சரி எந்த ஒரு சமாதானத்திற்கும் தயாராக இல்லை. அதுவும் ரகுவை பார்த்தால் மட்டும் மாதவனுக்கு அப்படி ஒரு கடுப்பு முகத்தில் வந்து போனது. ஆபீஸ் வரை தேடி போய் பேசியும் கூட கண்டும் காணாமலும் போய்விட்டான் மாதவன். நிலைமை இப்படியே போய்கொண்டிருக்க வீட்டு ஆட்களிடம் இனி மாதவன் வீட்டுக்கு போக வேண்டாம் என நந்தினி எத்தனையோ முறை சொன்னாள். ஆனால் கேட்காதவர்கள் போய் அவமானப்பட்டு வர மாதவன் அவன் தாய் இருவரும் பேசவில்லை. ஆனால் அக்கம் பக்கம் பேசியது. அது எப்படி அத்தனை பேர் முன்னாடி கட்டின புருஷனை அறைவா? பொம்பளை தானே, அவளை நல்லா தானே வளர்த்தீங்க, நல்ல பொண்ணுன்னு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா மாதவன். மங்கை அவன் புள்ளைய எப்படி தாங்குவ தெரியுமா? ஒரு வார்த்தை கோமா கூட மாதுகிட்ட பேச மாட்டா. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நின்றவர்கள் மன்னிப்பும் கேட்க மன்னிப்பு மட்டும் கிடைக்கவே இல்லை. அன்றைக்கு மாலை மழையும் பிடித்துவிட வீடு வந்து சேராதவர்களை தேடி புறப்பட்டாள் நந்தினி. மாதவன் வீட்டு வாசலில் நின்றவர்களை நோக்கி சரமாரியான வார்த்தைகளை வீசிக்கொண்டிருந்தார் மங்கை. மன்னிப்பு கேட்கணும்னா மகாராணி வரமாட்டாளோ? என் புள்ள அவளை தேடி தேடி வந்தான்ல, அதுக்கு தான் அவளுக்கு ஏத்தமா ஏறி போயிருக்கு. உடனே ரகு, அம்மா அதை பற்றியெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு, மாதவனை கூப்பிடுங்க, அவன் காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்குறேன். தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை பெருசுபடுத்த வேண்டாம். வாப்பா ரகு, உன்கிட்ட தான் முக்கியமாக பேசணும். இதே மாதிரி மாதவன் நந்தினியை அடிச்சிருந்தா நீ இந்நேரம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருப்பியா? இந்நேரம் என் புள்ள தலையை வெட்டி இருக்க மாட்டே. எனக்கு தெரியும் நீ பண்ணுவேன்னு. அம்மா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இத்தோடு விட்டு வாழ வேண்டியவங்களை சேர்த்து வைக்கலாம். பாவ நந்தினி, அவளுக்காகவாவது கொஞ்சம் யோசிங்களேன். என்னத்தப்பா யோசிக்க சொல்லுற? அவள் வாழ்க்கை வீணா போகுதுன்னு உனக்கு கவலையா இருந்ததுன்னா மகாராணிக்கு வேற மாப்பிள்ள பாரு, பார்த்து கல்யாணம் பண்ணிவை. 2ஆவதா பண்ணவளுக்கு 3ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் கசக்காது. இதை சொன்னது மங்கையர்க்கரசி அல்ல, அவரின் உறவுக்கார பெண்மணி. சொந்த பிரச்சனையில் சொந்தக்காரர்களின் தலையீடு அதிகமாக பிரச்சனை இரு பக்கமும் வெடித்தது. ரகு கையை ஓங்கிவிட்டான். அதற்கு மங்கையோ எப்படி அடிக்க வரலாம் என ஆரம்பிக்க பெரிய பிரச்சனையானது. நந்தினியோ இனிமே மாதவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என சொல்லிவிட்டு தன் வீட்டுக்காரர்களை அழைத்து கொண்டு வர பார்க்க மங்கையோ, அதா மகாராணி சொல்லிட்டாங்களே, ஒவ்வொருத்தன் வாழ்க்கையும் கெடுத்தாத்தா அவளுக்கு நிம்மதி போல. மற்றவங்க சொல்லும்போது கூட எனக்கு அப்படி தோணலை, ஆனால் இப்போ தோணுது. ஒவ்வொருத்தர் குடியையும் கெடுப்பதற்காகவே இருந்திருக்கா. போங்க போங்க, வேற எவனாவது இழிச்சவாய் மாட்டுவான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையை கெடுங்க, இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க என கதவை இழுத்து சாத்தி விட்டார். ஆனால் கதவு மாதவனால் திறக்கப்பட்டது. எல்லோரும் அவனையே பார்க்க ரகு கை கூப்பி பேசினான். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என ஆரம்பிக்க கையை நீட்டி அவனை தடுத்தவன், டைவர்ஸ் நோட்டீஸ் வரும், ஒழுங்கா கையெழுத்து போட்டுக் கொடு என்று சொல்லிவிட்டு கதவை அடித்து சாத்தி விட்டான்.
இதை சத்தியமாக அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நந்தினி எதையும் காட்டிக்கொள்ளாமல் தன் வீட்டு ஆட்களை கூட்டிக் கொண்டு கிளம்பினாள். மறுவாரம் வக்கீல் நோட்டீஸ் வீடு தேடி வந்தது. நந்தினி இன்னும் கையெழுத்து போடவில்லை. முத்து வாயை திறக்கவே இல்லை. அன்னலட்சுமி, போய் பேசி பாருங்கள் என்றார். நந்தினியோ யாரும் போய் எதுவும் பேச வேண்டாம் என்றாள். குருதான் பழையபடி சந்தோஷமாக இருந்தான். என்ன செய்வது என்று தெரியாமல் மொத்த குடும்பமும் ஸ்தம்பித்து நின்றது. மாறாத முத்துவின் மனம் மாறும் நாளும் வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் மாதவனின் மனம் மாற ஆரம்பித்தது.